அதாவது பார்த்தீங்கன்னா சார், அசோக் லேலண்ட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 6 பிளான்ட் இருக்கு. அதில் 3 பிளான்ட்ல என்னன்னா எங்கள் தலைவர் குசேலர் இருக்கிறாரு 3 பிளான்ட்ல. மற்ற 3 பிளான்ட்ல 2 பிளான்ட்ல மைக்கேல் இருக்கிறாரு, ஒரு பிளான்ட்ல வெங்கட்ராமன் இருக்கிறாரு. இந்த யூனிட் 2ல வெங்கட்ராமன் தலைமையில் சங்கம் நடந்துட்டு இருக்கு. இப்போ யூனிட் 1லையும் எண்ணூர்லையும் மைக்கேல் இருக்கிறார். 2 பிளான்ட்ல மைக்கேல் தலைவராக இருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா மைக்கேலுக்கு அவருக்கு ஏஜ் இதாயிடுச்சு. ஏஜ் இதுவும் இல்லை, அவருக்கு யாரு என்ன ஏது எந்த பிளான்ல பேச போறோம் என்ன ஏதுன்னு இல்லை, அவருக்கு எந்த தகவலுமே அவருக்கு இல்லை, தெரியல. அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசுறவரை கூட அவருக்கு தெரியல. இந்த வீக்னஸை பயன்படுத்தி மேனேஜ்மெண்ட் என்னன்னா கார்ல கூட்டு உட்கார வச்சு அங்க கொண்டு உட்கார வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா குசேலர் அணி சார்பா, அதாவது தலைவருக்கு அந்த மாதிரி மோசமான சூழ்நிலையில இருக்கிறாரு, சங்கத்துமும் காலாவதி ஆகிப்போச்சு. அதனால தேர்தல் உடனடியா தேர்தல் 3 பிளான்ல தேர்தல் வைக்கணும்னு வலியுறுத்தி இன்று ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அடையாள உண்ணாவிரதமா ஓசூர்ல 2 பிளான்லயும் எண்ணூர்ல சென்னையில ஒரு பிளான்லயும் 3 பிளான்லயும் இன்னைக்கு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் குசேலர் அணி சார்பா இருக்கிறோம். இதுல அவங்க செவி சாய்த்து உடனடியாக தேர்தல் வைக்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடுத்தடுத்து போராட்டத்துக்கு தீவிரப்படுத்துறதா குசேலர் அணி சார்பா முடிவு செஞ்சிருக்கோம்.